அது என்ன அமல், அது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வா ஃபௌஃபு அன்னி. இதோட அர்த்தத்தையும் நான் சொல்றேன். அல் அஃபு, அல் கஃபூர், இது ரெண்டுமே வெளிப்படையில பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான் வரும். இரண்டுமே அல்லாவுடைய பேர். அல் அஃபு, அல் கஃபூர். அல் அஃபு, அல் கஃபூர்னா மன்னித்தல். இப்போ அல் கஃபூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்னிப்பவனே, மன்னிப்பை வழங்குபவனே, பாவங்களை மன்னிப்பாயாக. ஆனா நம்மளுடைய ஏட்ல நாளைக்கு மறுமையில நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுமே தவிர அந்த பாவங்கள் என்ன செஞ்சோங்கிறது ஏட்ல எழுதி இருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான், மற்ற மனிதர்களுக்கும் தான் விசாரிக்கக்கூடிய ஒரு அடியானுடைய மனிதருக்கும் நடுவுல ஒரு திரையை போட்டு அந்த மனிதனை அந்த திரைக்குள்ள வர வச்சு அல்லாஹ் தனிமையில விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது நீ இந்த தப்பு செஞ்ச, இந்த தப்பு செஞ்ச லிஸ்ட் போடுறான். அப்ப என்ன செய்யறான், உடனே மனுஷன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஆஹா, நம்ம இவ்வளவு தப்பு செஞ்சுட்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான், நமக்கு மன்னிப்பே கிடையாது நினைக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா என்ன நடக்கும், அல்லாஹ் அந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லி அவனுக்கு மன்னிப்பை வழங்கி, சரி உன்னுடைய குற்றங்களை நான் மன்னிச்சுட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். இது அல் கஃபூருடைய இதுக்கு விளக்கம். அல் அஃபு, அல் மஹு அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா அழித்தல், நீக்குதல், மறைத்தல் அப்படின்னு அர்த்தம் வரும். அல் அஃபு பாவங்களை நீக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் வரும். இறைவனை நினைத்து இறைவனத்தை மன்னிப்பு நாடி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வா ஃபௌஃபு அன்னி அப்படின்னு சொல்லும் போது அஃபுவுன் நம் பாவங்களை மன்னித்து மறைத்து அழித்து நீக்கிடுவான், ஏட்டிலிருந்தே நீக்கிடுவான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விசாரணை நடக்கணும், அந்த விசாரணையே நடக்காது. ஏன்னா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கவும் செஞ்சுட்டான், ஏட்டில இருந்து நீ செஞ்ச பாவத்தை அழிக்கவும் செஞ்சுட்டான். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த துவாவுடைய இந்த பொக்கிஷமான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு இந்த லைலத்துல் கத்ர் இரவுல இறைவனிடத்துல அதிகமாக இந்த துவாவை கேட்டு பாவ மன்னிப்பை நாடி இறைவன் நம்ம பாவங்களை மன்னித்து நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்று நமக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைக்கணும்னு நம்ம ஒரே நியத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். சுபஹானல்லாஹ், இவ்வளவு நாள் இந்த விஷயங்கள்லாம் நான் தெரியாமலே இருந்தேன்க்கா. உங்க மூலியமா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் லைலத்துல் கத்ர் இரவை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்க்கா.